மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 133 முகப்புகளுடன் கூடிய தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி ஆளுநர் பதவிக்கான நியமன முறை குறித்து கருத்து கேட்க வேண்டும் உள்ளிட்டவை எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை சென்னையில் நடத்த வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குற்ற வழக்கு சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கைவிட வேண்டும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்கான அறிவிப்பும் இடம்பெற்றிருக்கின்றது. மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வில் மாநிலங்களுக்கான உரிய நிதி வழங்கப்பட வேண்டும் என்பது முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லை பெரியார் அணை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்கின்ற உறுதிமொழியினை அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது.